நண்பர்களே, வண்டாண்டா பைபிள தூக்கின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறதான வேத வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லைங்களா? எதுக்காக கொண்டாடுறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனா, அவருடைய பிறப்ப ஞாபகம் வைத்து கொண்டாடுற நமக்கு, அவர் எதற்காக பிறந்தார்ன்றத நம்ம மறந்துட்டோம். அந்த வசனத்துல சொன்னபடி, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு அவர் வெளிச்சமாக வந்தார். இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லோருமே பாவிகள். நியாயமா பாவிகளாகிய நாம நரகத்துக்குள்ள தள்ளப்படணும். ஆனா அந்த கடவுள் நம்ம மேல கொண்ட அதீக அன்பு நிமித்தம் அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து நம்ம பாவ தண்டனை எல்லாவற்றையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து நம்ம பாவ தண்டனைக்காக அவர் சிலுவையில தன் ரத்தம் சிந்தி மரித்தார். 3வது நாள் உயிர் தெழுந்தார். எதற்காக அவர் இவ்வளவு செய்றார்னா, உங்க மேல கொண்ட அன்பின் நிமித்தம். உங்க ஆத்துமா அழிந்து போகக்கூடாது நிமித்தம் தான். நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன், கிறிஸ்மஸ் வந்துட்டு நம்ம வீடை நல்லா லைட் எல்லாம் போட்டு அலங்கரிப்பது இல்லை. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு சர்ச்சுக்கு அந்த ஒரு நாள் சீக்கிரம் போயிட்டு வர்றது, அது இல்லை கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் எதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்துல வந்தாரு, அவர் எனக்காக இந்த உலகத்துல தன்னையே பலியா கொடுத்தாரு. பதிலுக்கு நான் அவருக்கு என்ன கொடுப்பேன்? அவரை பற்றி நான் ஒருத்தரிடத்துல நான் சொல்லியிருக்கிறேன்னா, இதுதாங்க கிறிஸ்மஸ்ஸு. வெறும் நீங்க ஸ்வீட்டு பகிர்ந்துக்கிறதும் வாழ்த்தி கொள்வதும் இல்லை. உங்களுக்காக அந்த ரட்சகர் வந்து மரித்தாருங்க. அவரை பற்றி நீங்க வேற ஒரு இடத்துல சொல்லணும். இயேசுவை பத்தி தெரியாத ஜனங்களிடத்துல நீங்க சொல்ல போல, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதனால இன்றைக்கு கூடுமான வரையிலும் ஒரு 2-3 பேர்கிட்டயாவது இயேசுவை பத்தி சொல்லுங்க. அவர் எதுக்காக வந்தாருன்றத சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.